இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட சாதமும் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், அதுக்கு சூப்பராக வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில சாம்பார் பருப்பு வச்சு சாம்பார் வைக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது ஏன்லாம் தெரியாது. அந்த டேயில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரசமோ புளிக்குழம்போ வைக்கிறது இல்லை. அதே மாதிரி தமிழ் மந்தோட தொடக்க நாட்கள் இருக்கும் தெரியுமா, அந்த நாட்கள்லையுமே கண்டிப்பாக சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னு வெறும் ரசம் மட்டும் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா. ஸோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது. இன்றைக்கி அதே மாதிரி சம்மரில் அக்கா பசங்களை லீவ் கூப்பிட்டு வந்திருக்கேன். பாப்பா 10th போகிறனால ஜஸ்ட்டு 1 வீக் தான் அவளுக்கு லீவு. ஸோ இந்த கம்மிங் சண்டே கிளம்பிடுவாங்க. அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி கொடுக்கணுன்னு ரொம்பவே சூப்பராக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் இந்த டெசர்ட் பார்த்துருந்தேன். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க ஜஸ்ட்டு மேங்கோ ஜூஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இல்லை செஞ்சு பார்த்துட்டு இல்லை இதை பார்க்கும்போது இதுக்கு எப்படி நேம் வைக்கலான்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஜவரிசியை வேக வச்சுட்டு அப்படியே நல்லா பழுத்திருக்கிற ஒரு மாம்பழமாக எடுத்து அதோட தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவரிசி வேக வைக்கும்போது ரொம்ப அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே அதிகமான தண்ணி இருந்தாலும் அதை லாஸ்ட்டாக வடிச்சிருங்க. ஸோ ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி அதில் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஜவ்வரிசி பொறுத்த வரைக்கும் ஆறுனாவே நல்லா கெட்டிப்படும். ஸோ நல்லா வெந்துட்டப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் நம்ம வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசி, அது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற மாம்பழம் வந்து நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை அரைச்சி அந்த பல்ப் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக மில்க் மைட் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங்காக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நான் சக்கரை எதுவுமே சேர்க்கல. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்க அந்த நாட்டு சக்கரை அப்புறம் மில்க் மைடில் இருக்கிற ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நட்ஸ் லைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்கூல் டைம் சம்மர் டேஸ் எல்லாம் லீவ் விட்டால் போதும் அம்மாச்சி வீட்டுக்கு தான் முதல் நாள் நாங்களாம் கிளம்புவோம். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து ரிலேட்டிவ் வீட்ஸ்க்கு போகிறதே பெருசாக விரும்புறதில்ல. உங்கள் வீட்டு கிட்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் மீறி ஊருக்கு போகணுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மொபைலில் நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்கணும், ஸ்மார்ட் டிவியாக இருக்கணும், ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும், இப்படின்னு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.